நீங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்க. ஏன் அருந்ததி மாதிரியான ஆளுங்க கூட இருக்கீங்க? மாயாமா, என் பப்பிமா உங்களை விட ரொம்ப நல்லவமா. இதோ அங்க இருந்தாங்களே, அந்த மாதிரி மனுஷங்க தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் எங்கள மாதிரி ஆளுங்களை ஒதுக்கியே வச்சிருக்காங்க. ஆனா உங்கள மாதிரி என் பப்பிமா மாதிரியான ஆளுங்கெல்லாம் ரொம்ப கம்மிமா. இந்த உலகமே என்ன வெறுத்து ஒதுக்குனப்ப நான் இருக்கேன்னு என்ன கூட்டிட்டு போனது என் பப்பிமா தான். என் பப்பிமாவுக்கு கோபம் வரும், அதுவும் மிதமிஞ்சின கோபம் வரும். அதான் தப்பான காரியத்தை செய்ய வைக்குது. இப்ப கூட என் பப்பிமாவுக்கு நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிக்க வந்த. அவ திரும்பவும் பரதம் ஆடணும். அந்த சாமி எல்லாத்தையும் பாத்துக்கும். என் பப்பிமா கண்டிப்பா திரும்ப ஆடும். வைஷ்ணவி, நீங்க அருந்ததிய பாக்குற கோணத்துல அவளை நான் பார்க்கல. அவங்கள உங்க வேண்டுதல் நிறைவேறட்டும். அவகிட்ட நல்ல கலை திறமை இருக்கு. ஆனா என் மேல இருக்கிற கோவத்துல அவ டான்ஸ் ஸ்கூல மூடி வச்சிருக்கா. கூடிய சீக்கிரம் அவ கோவம் எல்லாம் போய் அவ மறுபடியும் அவ பள்ளிக்கூடத்தை திறந்து அவ திரும்பவும் ஆடணும். என் பப்பிமா ஆடுனா பசி தூக்கம்னு எதுவுமே வராது. அப்படி இருக்கும் அவ ஆடினா. நாள் முழுக்க உக்காந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். பப்பிமா திரும்பவும் ஆடுவாமா. ரொம்ப நன்றி மாயாமா, நான் வரேன். பெரியப்பா, இந்த வருஷம் உங்க பிறந்த நாளுக்கு நீங்க வந்து கோட் சூட் போடணும். அதுக்கு அளவெடுக்குதான் டெய்லரை அழைச்சிட்டு வந்திருக்கேன். இல்ல நான் என்னைக்கு கோட் சூட் எல்லாம் போட்டிருக்கேன். ஓ வேண்டாம் வேண்டாம் மாயா, எனக்கு வேண்டாம். மாமா அண்ணே, நீங்க இந்த கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நாங்க பார்த்ததே இல்லண்ணே. அதனால நீங்க உங்க பிறந்த நாளைக்கு போட்டுக்கங்கண்ணே, நல்லா இருக்கும். ஏய் மச்சான், நீங்க நாளைக்கு கோட் சூட் தான் போடணும். ஆமா. மச்சான், நீங்க வேற. மாயா, இதெல்லாம் எதுக்குமா? வேணாம்மா. பெரியப்பா, இது என்னோட ஆசை மட்டுமல்ல, பெரியம்மாவோட ஆசை. பெரியம்மாவுக்கு உங்களை கோட் சூட்ல பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாங்க. நான் இப்ப கூட ரூம்ல ஜானகி கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ முன்னாடியே பிறந்த நாள் விஷயத்த பசங்க கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ, நான் ஒண்ணும் சொல்லலங்க. பெரியப்பா, பெரியம்மா இப்ப சொல்லல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்களோட ஆசைய என்கிட்ட சொன்னாங்க. சரி, பெரியம்மாவோட ஆசைய நிறைவேற்றலான்னு டெய்லரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ மாயா, வேணாம்மா. கோட்டு சூட்டெல்லாம் நான் எப்பமா போட்டிருக்கேன். அண்ணே, என்னண்ணே நீங்க கோட் சூட் நீங்க போடுங்கண்ணே. இந்த மாதிரி கோட் சூட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ராஜா மாதிரி இருப்பீங்க. போட்டுக்கோங்க. போட்டுக்க ரகு, நல்லா இருக்கும். சரி. டெய்லர் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பெரியப்பா மனசு மாறதுக்குள்ள அளவெடுத்துருங்க. வாங்க, அளவிடுங்க. சொல்லு பார்வதி. அது உங்ககிட்ட நான் பெரிய ஆர்டர் எடுக்கிறதுக்காக சீனு போனான்னு சொன்னேன்ல. ஆமா, என்ன அந்த ஆர்டர் கிடைக்கலையா? ஐயோ, நீங்க வேற. அந்த ஆர்டர் கையில கிடைச்சு அதுக்கு அட்வான்ஸும் வாங்கிட்டு வந்து வேலையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தைக்க கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? ஏதோ கொஞ்சம் மிஷின்லாம் வச்சு தைக்கிறாங்களாம். அந்த மாதிரி 10 பேர்கிட்ட பிரிச்சு கொடுத்திருக்காங்க. மொத்தத்தையும் முடிச்சு ஒரே வாரத்துக்குள்ள கொடுக்கணுமா? அவங்கள அந்த வாரத்துக்குள்ள கொடுக்கவே விடக்கூடாது மேடம். என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன்.
அப்புறம் அது மட்டும் இல்ல, நாளைக்கு மாமாவுக்கு பிறந்த நாள் வேற. அவருக்கு கோட்டு சூட்டுன்னு வீடே குதூகலிக்குது. எனக்கு போக்க அப்படியே கொடுப்பா இருக்கு. அதான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலான்னு ரூம்குள்ள வந்துட்டேன். ஓ, பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா? இனி அவங்க சிரிக்கிற நாள் குறைஞ்சுக்கிட்டே வரும். அதுக்கு நான் முழு உத்தரவாதம் தரேன். சரி. ஏய் தனா, நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா? என் கதிருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சான். அவன் வரும்போது நான் நல்லா இருக்கணும்ல, அப்பதானே அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். அவன் வந்ததும் அவனை சாப்பிட சொல்லி அசத்திரணும். என்ன வரும்போதே பூவு ஸ்வீட் அது இதுன்னு சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்க? வேலைக்கு சேர்ந்த நாளே அட்வான்ஸ் வாங்கிட்டியா என்ன? சொல்றேன். சரி சரி, முதல்ல நீ ரொம்ப டயர்டா வந்திருக்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிட்டுட்டே பேசலாம். எனக்கு பயங்கரமா பசிக்குது, எடுத்து வை. ஆ